இங்க ஒரு கம்பெனில வேலை செய்யற குட்டி பொண்ணு அந்த கம்பெனியோட பாஸுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அவங்களோட போன் வால்பேப்பரை பார்த்துட்டு இவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லுது. இந்தமா பொண்ணு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இவர் உன் அப்பா கிடையாது, இவர் என்னோட கணவர்னு சொல்லிட்டு அந்த பாஸ் சொல்றாங்க. இல்ல மேடம் எனக்கு நல்லா தெரியும் இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லும்போது இவர் உன்னோட அப்பா அப்படின்னா உன்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு பாஸ் கேக்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே சோகமா நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுது. உன்னோட வலி எனக்கு புரியுது, ஆனா இவர் உன்னோட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் சொல்றாங்க. இல்ல இவர் தான் என்னோட அப்பா, நாங்க ஒரு நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு ஸ்டேஷன்ல எங்க அப்பா என்னை விட்டு இறங்கிட்டு போயிட்டாரு, ஆனா இப்போ என்னோட அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அண்ட் அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே சோகமா எங்க அப்பா இல்லாதனால தான் நான் இந்த ஒரு கம்பெனில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எங்க அப்பா என் கூட இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போவேன் அண்ட் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன், எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யலாம் பிடிக்கல, எனக்கு ஸ்கூலுக்கு போகத்தான் வேணும், எனக்கு எங்க அப்பாவை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பாஸ்ட கெஞ்சி கேக்குது. அண்ட் அந்த கம்பெனியோட பாஸும் உங்க அப்பாவை பார்த்தனா நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்புறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாஸுக்கு பயங்கரமான சந்தேகம் தன்னோட கணவன் மேல வந்து தன்னோட கணவனை கூப்பிடுறாங்க. அந்த கணவனும் எதுக்குமா என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கத்தானே அந்த கம்பெனியோட பாஸும் சொல்றாங்க. அந்த அக்கா குட்டி பொண்ணை கூப்பிட்டதும் ஓடி வந்து தன்னோட அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அழுவுது. ஆனா அந்த ஒரு நபரும் அந்த குட்டி பொண்ணை தள்ளி விட்டுட்டு யார் இந்த பைத்தியக்கார பொண்ணு என்ன அப்பான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம இது என்னோட பொண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த அக்கா நீங்க என்கிட்ட போய் சொல்ல முடியாது, உங்களை பத்தின உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இவங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆச்சு, எனக்கு பையன் பிறக்கணும் அப்படின்னு தான் ஆசை, ஆனா கடைசியில இந்த பொண்ணு தான் பிறந்துச்சு. இந்த பொண்ணு பிறந்த நேரம் என்னோட மனைவியை நான் இழந்துட்டேன், சரி இந்த பொண்ணை பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு நான் வெளியூருக்கு வேலைக்கு வந்துட்டேன். இந்த பொண்ணு எங்க அப்பா அம்மா கூட இருந்த நேரமோ தெரியல, ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா அம்மா 2 பேத்தையுமே நான் இழந்துட்டேன். இவ ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, இவளாலதான் என்னோட மொத்த குடும்பத்தையுமே நான் இழந்து நிக்கிறேன், அதனாலதான் இந்த பொண்ணு அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைச்சிட்டேன், அதனாலதான் இப்ப நம்ம பொண்ணு பெத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னு கூச்சமே இல்லாம சொல்றாருங்க. அந்த அக்காவும் ரொம்பவே கோவப்பட்டு பொண்ணுங்கனாவே அதிர்ஷ்டம் இல்லன்னு சொல்றீங்களே அப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு ராசி இல்லன்னு சொல்லிட்டு தவிக்க விட்டுட்டு பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நபரை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கூச்சமா இருக்கு. உங்க கூட நான் மனுஷன் வாழ்வானா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி நாளைக்கு உங்களை கோர்ட்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. நீங்க சொல்லுங்க மக்களே இந்த ஒரு நபரை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு.